வணக்கம். சாமியார்னா மக்களுக்கு என்னதான் தெரியும் தெரியல. நம்மளுடைய பிரச்சனை ஏதாவது யார்கிட்டயாவது சொல்லி தீர்க்கணும்ப்பா, நம்ம பிரச்சனை இந்த சாமியார் தீர்த்துருவார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான். போயிட்டு சாமியார் நம்ம பிரச்சனை தீர்த்துட்டாருன்னா அப்படின்னு ஒரு 10 பேரை நம்ப வச்சு அவங்களையும் நான் அவங்களோட ஃபாலோவராக ஆக்கி விட்டு மிகப்பெரிய வன்முறை மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சாமியார் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டிலையும் சரி, எல்லா மாநிலங்களையும் சரி, எல்லா இடங்கள்லையும் சரி, சாமியார்கள் தான் ரொம்ப சொகுசாக இருக்கிறாங்க. இப்போ போலோ சாமியார், போலோ பாபா, பாபானாலே நார்த் இந்தியா தான். அந்த பாபா என்ன நினச்சார், என்ன செஞ்சார், அவர் என்ன பிறந்ததுலேருந்து சாமியாரா, அவருக்கும் கடவுளுக்கும் என்னப்பா கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது சொல்கிறாங்க. ஹத்ராஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீக சொற்பொழிவாட்டுறாரு போலோ பாபா. பாபானாலே எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த மனிதர் அப்படின்னு சொல்லி, இவருடைய காலடி படுற மண்ணை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது, வறுமை ஒழியும், ரொம்ப பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சு மக்கள் நம்புகிறாங்க. அதே தாண்டி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இவருடைய அந்த காலடி மண் எடுத்து பூசி விட்டோம்னா நோய் நொடியெல்லாம் வராது, சீக்கிரம் இருந்தாலும் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுபோல் பாபாக்களுக்கே உடம்பு சரியில்லாமல் போகும், அவங்களே டாக்டர்கிட்ட தான் போவாங்க, ஊசியை போடுவாங்க, மருந்து மாத்திரை எடுப்பாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்க. இப்போல்லாம் ஈசாலாம் அவ்வளோ தூரம் டான்ஸ் சிவராத்திரி ஆடுறாரு, சிவனே உள்ளே இறங்கி ஆடுற மாதிரியெல்லாம் ஆட்டம் போடுறாருல, அவரே உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தார், அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதுபோல் கடவுள் தன்னை கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப அசால்ட்டாக நம்பி நீங்கள் போய் முட்டாள்தனமாக விழுந்துவிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 122 பேர் செத்து போயிட்டாங்க, இன்னும் இங்கே ஒரு 100 பேர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஹத்ராஸில் பார்த்திங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவு, இந்த சொற்பொழிவுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேர் வருவாங்க அப்படின்னு தான் போலீஸ்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க ஃபாலோவர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. கூட்ட நெரிசல் அதிகம். இவர் சொற்பொழிவு ஆட்டிட்டு இவர் வெளியே போகிறார். போகும்போது பார்த்திங்கன்னா இவருடைய கார் டயர் இருக்குல்ல, அந்த மண் பட்டதை எடுக்கிறதுக்கு குனிஞ்சாங்க பாரு, குனிஞ்சு மண் எடுக்கிறவங்க அவங்க மேலே எல்லாமே உளுந்து அப்படியே அமுக்குனதில் கிட்டத்தட்ட 122 பேர் செத்து போயிட்டாங்க. இதில் வந்து இன்னும் ஒரு 100 பேர் சீரியஸாக இருக்காங்க. சரி, அங்கே இருக்கிற மருத்துவமனை போனால் ரொம்ப மோசமாக இருக்குது, மருத்துவமனையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த மருத்துவமனையில் போய் எப்படா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கிற டாக்டரே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னும் மேலும் இறப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது. சரி, இந்த போல பாபா அவ்வளோ என்ன பண்ணுறாரு, அவ்வளோ என்ன பெரிய ஆன்மீக சக்தியெலாம் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் காவல்துறையில் ஒரு கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துருக்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து சாமியாருங்களை தேடி போயிட்டே இருப்பார். சாமியாருங்களை தேடி போய் அவங்கள்ட்ட போய் தரிசனம் பண்ணிக்கிட்டா அப்படியே அவங்க கூட ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு வருவார். அவருடைய இதுக்காக நிம்மதிக்காக போயினார். ஆனால் நாளடைவில் அவரே ஒரு சாமியார் மாதிரி ஆகிட்டார். அவருடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே ஒரு சாமியார் போல் ஆயிடுச்சு. சொற்பொழிவு அப்படிங்கிற மாதிரி இந்த நம்ம நித்யானந்தா மாதிரி சொற்பொழிவு ஆட்டுறதுல ரொம்ப திறமையாக சொற்பொழிவுலாம் பண்ணுவார். அப்படியே மக்களை வந்து வசியம் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துவார். இதனால் வந்து மக்கள் எல்லாருமே ஏமாற ஆரம்பித்தாங்க. இவர் சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் தான், கான்ஸ்டபிளாக இருந்து சாமியாராக மாறினார். சாமியாருக்கான அடையாளங்கள் எதுவுமே அவர்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு அவரே முடிவு பண்ணிட்டார். காவி ட்ரெஸ்ஸு, வெள்ளை ட்ரெஸ்ஸு, இதை எதுவுமே இருக்கக்கூடாது, சடமுடி எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு நார்மல் பர்சன் எப்படி இருப்பானோ, கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிறது, நல்ல சொகுசான காரில் வர்றது, அப்படியே வந்துட்டு அப்படியே போகிறது, ஆன்மீக சுற்றுப்பொழிவு, மனசு தான்ப்பா கடவுள் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பித்தார். இந்த மாதிரி பேசுகிறவர் இவரை வந்து நம்ப வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, நம்ப வச்சாங்க. கும்பல் அதிகமாகிடுச்சு, ஃபாலோவர்ஸ் அதிகமாகிடுச்சு. இவரும் செல்வ செழிப்பில் ரொம்ப அதிகமாகிட்டாங்க. இவர் யாருக்கெல்லாம் சல்யூட் அடித்தாங்களோ அவங்க எல்லாருமே இவருக்கு பாதுகாப்புக்கு வர ஆரம்பித்தாங்க. போலீஸ் துறையில் மிகப்பெரிய அதிகாரிகள் எல்லாமே பாதுகாப்புக்கு வந்து காத்திருக்க ஆரம்பித்தாங்க. மக்கள் எல்லாமே இவர் காலடி மண்ணை அள்ளிட்டு போகிறதுல ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு இவருடைய ஆன்மீக சொற்பொழிவு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவர் வந்து எல்லாம் கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டார். போன பிறகு 122 பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தெரியுது. போலீஸ்ட்டு வந்து இவங்க 80,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. 2 லட்சத்துக்கு மேலே வந்திருக்காங்க. பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்துலேயே எந்த உதவியுமே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போது காவல்துறை வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மேலெல்லாம் வழக்கு தொடுத்துருக்காங்க. ஆனால் போலோ பாபா மேலே மட்டும் வழக்கு தொடுக்கவே இல்லை. என்ன காரணம்? அவருடைய ஆன்மீக சொற்பொழிவுக்கு தானே வந்தாங்க. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மேலே மட்டும் ஏன் வழக்கு போகிறீங்க? அவர் தான் முதல் அக்யூஸ்டாக போடணும், போலோ பாபாவை தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஊபி அரசு வந்து அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பாபானா என்னையா, சாமியார்னா இப்படியெல்லாமா பண்ணுவீங்க? இவ்வளோ உங்களை நம்பி வந்த ஒரு 122 பேர் செத்து போயிட்டாங்க.
சாமியார் நமக்கு இப்போ தலைமுடியில் வந்து ஜடை பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே அது ஒரு சாமியார் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. சாமி வந்து தன்னை ஆட்கொண்டு விட்டது, அதனால் சடமுடி விழுந்துருச்சு அப்படின்னா, நீ ஒரு வாரம் தலை குளிக்காமல் இரு, பிசு பிசுன்னு ஆகிடும். அப்புறம் இன்னொரு வாரம் குளிக்காமல் இரு, சடை விழுந்துடும். அது இல்லாமல் இந்த பெரிய பெரிய ஆதீனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சடமுடிக்கு உருவாக்குறதுக்காகவே சில டெக்னிக்லாம் வச்சுருக்காங்க. ஆற்றுல புது வெள்ளம் வருதுல்ல, அந்த வெள்ளம் வரும்போது இவங்க என்ன செய்வாங்க, அப்படியே போய் முங்கி முங்கி எந்திரிப்பாங்க. அந்த முடி எல்லாமே அந்த இதில் வர புது வெள்ளத்தில் வர அந்த அடிச்சுட்டு வருது இல்லையா, தூசி தப்பட்டை எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வந்து அது இரிக்கிறோம். அந்த இது இருக்கே அப்படியே ஜடமுடி ஆகிடும். அப்படி தான் ஜடமுடியெல்லாம் வளர்க்குறாங்க. இந்த மாதிரி சாமியார்களை நம்பி நீங்கள்லாம் ஏமாறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ விழிப்புணர்வுலாம் படுத்துனாலும் என்ன பண்ணுறது, திருந்துறவங்க திருந்துறாங்க, திருந்தாதவங்க திருந்த மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? இப்போ நம்மலாம் இப்போ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற நபர் கிடையாது. கடவுள் இருக்கிறாரு, அவர் நல்லது தான் பண்ணுவார், நல்லதே நினச்சிட்டு போனோம்னா நம்மளே ஒரு கடவுள் தான் அப்படிங்கிற உணர்வு உள்ள நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுள் இல்லை அப்படிங்கிறத தாண்டி கடவுள் உள்ளவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உள்ள ஆள் தான். இது எதுக்கு இந்த கயிறை காட்டினேன்னா, நீ ஒரு நாத்திகவாதியோ அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க. நாங்களும் கோயிலுக்கு போவோம், நாங்களும் சாமியை கும்பிடுவோம், சாமியாரை கும்பிட மாட்டோம். சாமியாரெல்லாம் கும்பிடாமல் நாங்கள் பாட்டுக்கு வந்துடும். தெரியும்ல நமக்கு யார் என்ன எப்படிங்கிறது. சாமியார் எல்லாமே பொய் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சாலுமே நம்ம போய் விழுவுறோம். ஏன்னா நமக்கு கஷ்டம், இவர் மூலமாக நமக்கு ஒரு வீடியோ காலம் பிறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை தாண்டி பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ வந்தது. சிருஷ்டி பாபா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீமு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்த் சர்டிஃபிகேட்லாம் வச்சு, இப்போ இஸ்லாம் மதம் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து ஒரு முஸ்லீமை அவரை வச்சு இந்து மதங்கள் வந்து கும்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்து சார்ந்தவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவர் இந்துவா முஸ்லீமா அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து ஒரு சிலையாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான். இஸ்லாமியெல்லாம் பெருசாக சிலை உருவ வழிபாடுகள்லாம் அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து இந்து கோயில்களில் வந்து நீங்கள் பாபாவை வச்சு கும்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் வருது. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கடவுளுக்கே வந்து மதத்தை கற்பித்து நீ இந்த மதமா இந்த சாமியை கும்பிடு, இந்த மதமா இந்த சாமியை கும்பிடு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. பாபா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நம்ம நம்பி போக வேண்டியதில்லை. இப்போ இந்த போல பாபா மேலே 5 பாலியல் வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறையிலே. ஏற்கனவே அவர் பாலியல் குற்றவாளி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் இப்போ அரசாங்கமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே போகுது. இதுதான் எல்லாருமே பண்ணுறாங்க. எப்படி சாமியாருங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே அரசாங்கம் போகுது அப்படிங்கிறதே தெரியல. எப்படி அவர் வல்லமை வாய்ந்தவர், சக்தி வாய்ந்தவர், எல்லாம் பண்ணக்கூடியவர் அப்படின்னா இவ்வளவு பேர் இறக்க போகிறாங்க அப்படிங்கிறத அவரால் முன்னாலேயே கணிக்க முடியல. எப்படி கணிக்க முடிஞ்சிருந்தால் அவர் இந்த கும்பலை கூட்டியிருக்க மாட்டார். அவருக்கு வந்து ஒவ்வொருத்தங்களும் கொண்டாந்து போடுற பணம் காசு, ஒவ்வொருத்தனும் ஒரு ரூபா போட்டால் கூட அன்றைக்கி 2 லட்ச ரூபா இருக்கும்ல. 2 லட்சம் பேர் கும்பல்னா ஒரு ரூபான்னு போட்டால் கூட 2 லட்ச ரூபா பணம் வந்துருச்சு. அவருக்கு நீட்டாக சம்பாதிச்சிட்டு போயிடுறாரு. அந்த பந்தல் இந்த ஏதாவது யாராவது டொனேஷன் கொடுத்துருப்பாங்க போலோ சாமியாருக்கு, போலோ பாபாவுக்கு. இப்படி தான் ஓடுது. சாமியாரோட வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் ஓடுது. நான் கடவுளோட தீவிரமான பக்தர், கடவுள் வந்து என்கிட்ட பேசினார், கனவுல சொன்னார், நான் அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர், அப்படி இப்படிலாம் நீங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மனநோயாளியாக தான் இருப்பீங்க. மனநல மருத்துவரை போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட சித்தர்கள் கோயில் இருக்குது, அங்கே போங்க. அங்கே போயிட்டு சித்தர்கள் வழிபாடுகளை பண்ணுங்கள். சாமியார்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க. கண்டிப்பாக வந்து அவங்க சாமியாராக இருக்க மாட்டாங்க. தன்னை மிகப்பெரிய ஒரு சாமியார், நான் அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர், என்கிட்ட வந்து பத்திரகாளியே என்கிட்ட பேசும், உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நான் தீர்ப்பேன், எனக்கு வந்து ஒரு கமிஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரோக்கர் மாதிரி வேலை செய்கிறாங்கல்ல சில சாமியாருங்க, அவங்களையெல்லாம் நம்பாதீங்க. அவங்களால உயிரிழப்புகள் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். உங்களுக்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும். போலோ சாமியார் போல், போலோ பாபா போல் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் உங்களை உணருங்க, நீங்களே ஒரு கடவுள் அப்படிங்கிறது தான் சித்தர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.